ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வீடியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பசங்க எல்லாமே குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டாச்சு. இதுதான் தர்ஷினியோட ட்ரெஸ்ஸு. ஹர்ஷன் வந்து ட்ரெஸ்ஸை கூட காட்டுறதுக்கு நேரம் இல்லை, அந்தளவுக்கு வெடி வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டுருக்கான். அவன் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேன் ஷர்ட் போட்டிருந்தான். அது வந்து வெடி வெடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு 2வது ட்ரெஸ் மாற்றிட்டான். போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா மத்தாப்பு கொளுத்துறதுக்கே பயப்படுவான். இந்த தடவை அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டு பயங்கரமான வெடி, அவனே வந்து வெடி வச்சு விடுறான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. அப்புறம் மட்டன் குழம்பு வச்சு லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா 4 மணி ஆகிடுச்சு. இப்போ எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா, எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிறோம். நான் காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே வந்து ஊருக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து காலையில் வெடி வெடித்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மட்டன் குழம்பு வச்சு அதனால் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு தூக்கத்தை போட்டு ஒரு 4 மணி போல் மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டோம். அதுவும் மழை வேற விடவே இல்லை, காலையிலேருந்து சரியான மழை. அதனால் சரி ஈவினிங்கே போகலாமேன்ட்டு இப்போ வந்தாச்சு. வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எல்லோரையும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தீபாவளிக்கு வந்து ஊரில் இருக்காங்க. அதனால் நல்லா வீட்டில் வந்து வெடியெல்லாம் வெடிச்சிக்கிட்டு அம்மா அப்பா கூட கொஞ்சம் நேரம் பேசி வந்துட்டு ஜாலியாக போணுச்சு அந்த டைமிங். நாங்கள் வந்து போயிட்டு கொஞ்சம் வெடியெல்லாம் போடுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாங்கிற பிளானில் தான் இருந்தோம். ஆனால் பசங்க கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 8 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு கிளம்புனோம். பசங்க எல்லாருமே வந்து நல்ல ஜாலியாக வந்து வெடி வெடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அத்தை மாமா கூடயும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு பசங்க கூட விளையாண்டுட்டு நிறைய பிள்ளைங்க வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டுச்சிங்க. எல்லோரும் ஒன்றா சேர்க்கப்பா இருக்கிற ஹாப்பினஸ் வந்து வேறு தான். அது மாதிரி ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மணி போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அத்தை வீட்டில் செஞ்ச பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு, எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே எங்கள் அத்தை வந்து ரொம்ப சூப்பராக பலகாரம் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. நல்ல வேலை, நாங்கள் கிளம்புற டயத்தில் மழை இல்லை. சரி மழை இல்லை, ஈஸியாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்புனோம். ஆனால் பார்த்திங்கன்னா புகை வந்து பயங்கர புகை. அதனால தான் நான் ஒரு 6 மணிக்கெல்லாமே வெடியெலாம் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடணும்னு நினச்சேன். பயங்கரமான புகை, வழியே தெரியல. அந்தளவுக்கு வந்து கார் லைட்டிங் மட்டும்தான் தெரிஞ்சுது. அதை வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்தோம். மன்னார்குடி ஃபுல்லாகவே எல்லா ஏரியாவுமே புகை, மன்னார்குடியில் ரொம்ப புகை. ஏன்னா அந்தளவுக்கு நேற்று வெடி வெடிச்சிருக்காங்க. மழையும் சேர்ந்துருந்ததுனால வீடே தெரியல. அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்டே வந்து லைட் கம்மியாக தான் இருந்துச்சு. எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.